அக்கா ஒரு நிமிஷம் வாங்கல. என்ன? நீங்க வாங்க சொல்றேன். வாங்க வாங்க. என்ன தம்பி, எதுக்கு இப்படி அவசர அவசரமா மாடிக்கு கூட்டிட்டு வரீங்க? பொம்மி போட்டோக்கு மாலை போட்டிருக்கு. என்ன உளறீங்க? ஆமா, சந்தேகமா இருந்தா நீங்களே வந்து பாருங்க. வாங்க வாங்க வாங்க, வந்து பாருங்க. வாங்க. அங்க பாருங்க. என்ன தம்பி இது? போட்டோக்கு மாலை போட்டிருக்குன்னு கூட்டிட்டு வந்தீங்க, எங்க மாலைய காணுமே? இல்லக்கா, இப்பதான் வந்து பாத்துட்டு போனேன். மாலை போட்டிருந்துச்சு. அப்போ அதுக்குள்ள யாரோ ஓடி வந்து மாலையை தூக்கி ஒளிச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்றீங்களா? ஏமாமா, வர வர உங்க போக்கே சரியில்லை. ஏதோ மந்திரிச்சு விட்டா மாதிரி திரியறீங்க. பார்த்து இருந்துக்கங்க, சொல்லிட்டேன். வாங்க போலாம். ஏதாவது உளறி வாங்க மாமா. நான் முதல்ல வந்து பார்க்கும்போது பொம்மி போட்டோல மாலை இருந்துச்சு. அப்புறமா இல்ல. கீழே எல்லாரும் படையல் போட்டு சாமி கும்பிடுறாங்க. ஒருவேளை பொம்மி இறந்தது இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சா? யார் யாருக்கு தெரியும்? இது யாரோட வேலையா இருக்கும்? இதெல்லாம் பண்றது மாமாவா, இல்ல புதுசா வந்தவளா? ஒருவேளை சித்தார்த்தா இருக்குமோ? ஒண்ணுமே புரியலையே. யோசிச்சு யோசிச்சு மண்டை குழம்புது. கற்பூரம் குளிர்ந்ததும் காக்காக்கு படையல் எடுத்துட்டு போய் வைமா. சரிப்பா. எடுத்துட்டு போமா. யாருமா? எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குங்களா? இரு, காக்காக்கு சோறு வச்சுட்டு வந்து உனக்கு சாப்பாடு போடுறோம். இங்கே இருங்க. ஏங்கா, குழந்தை சாப்பிட வந்திருக்கா? ஆமாண்டி.
போயிட்டு வா. பாப்பா இங்க வா. ஏன் நல்லா சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டேன். உன் பேர் என்ன? பொம்மி. எங்க பாப்பா? பாப்பா எங்க போயிட்டாளா? பாப்பா போயிட்டா. சித்தி, வேற யாராவது இங்க இருக்காங்களா? யாரும் இல்ல. ஏன் கேக்குற? பொம்மி எங்கேயும் போகல. இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வர மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆமாமா, இந்த வீட்டு மேலயும் எங்க மேலயும் எவ்வளவு பாசம் தெரியுமா? அவ எங்கேயும் போக மாட்டா, இங்கதான் இருப்பா. அந்த இறந்து போன பொண்ணோட ஊர் பேர் கூட தெரியல. அவளுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் பொம்மி. என்னடா இது, நான் ஒத்த புள்ள மொத்தமா ஏற கட்டின்னு இங்க வந்துட்டேன். இவன் பாட்டுக்கு ஏரியாவுல போய் நான் செத்துட்டேன்னு பரப்பி விட்டான்னா வேதனையாயிருமே. என்ன பொம்மி, ராணிக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னன்னா அமைதியா இருக்க? இல்ல, தாத்தா அவங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம், அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ, வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? இத்தனை ஃபீலிங்ல கூட என் கைய புடிச்சிட்டு வீலிங் பண்ணிட்டு இருக்கானே. தாடிகாரன் சரியான ரொமான்ஸ் பார்ட்டிப்பா. ஒண்ணு பேசி ஆப்பு வைக்கிறான், இல்லனா கைய பிடிக்கிறான், காலை பிடிக்கிறான், இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணினே இருக்கிறானே. உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசு பூமி. ஏன்? இல்ல, உனக்கு கண்ணில் அடிபட்டு கட்டு போட்டிருக்க. இந்த சூழ்நிலையில கூட அந்த பொண்ணுக்காக சமைக்கணும்னு நினைச்ச பாரு. உன் மனசு ரொம்ப பெரிய மனசு. என்னமோ தோணுச்சுங்க, அதனால செஞ்சேன். எனக்கு என்னமோ என்னோட நீங்களும் சேர்ந்து செஞ்சது ரொம்ப பெரிய விஷயங்க. ஆமா பூமி, நாம அந்த பொண்ணுக்காக இப்படி சமையல் செஞ்சு படையல் போட்டு மனசார சாமி கும்பிட்டது எனக்கு என்னவோ ஒரு மாதிரி சொல்ல தெரியல, இனம் புரியாத ஆறுதலா இருக்கு. சரி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். எம்மா, போட்டோல இருக்கிற பரதேவத நீ காண்டி நேர்ல வந்து உன் புருஷன் சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு போயிருக்க போலகுது. அதுக்கோசரம் தான் உன் புருஷன் இம்மா ஃபீல் பண்ணிருக்கிறான். அவனையும் அறியாம ஏதோ லேசா ஃபீல் ஆயிட்டான் போலகுது. என்னவோம்மா, உன் ஆத்மாக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் செய்யறேம்மா. பூமி, படுத்துக்கோ. நம்ம கண்ணுக்கு கட்டு போட்டாலும் போட்டாங்க, இவன் கைய விடவே மாட்டானே. நின்னா புடிச்சுக்கிறான், நந்தா புடிச்சுக்கிறான், தொல்லை தாங்க முல்லவா. தாத்தா. என்னப்பா, வெளியே கிளம்பிட்டீங்களா? இன்னைக்கு பூமிக்கு ஐ செக்கப் இருக்கு தாத்தா, அதான் நான் கூட்டிட்டு போறேன். பார்த்து கவனமா கூட்டிட்டு போப்பா. சரிங்க பாட்டி. தாத்தா. என்னப்பா? நேத்து
படையல் போட்டு சாமி கும்பிட்டது என்னவோ பண்ணுது தாத்தா. ஒரு மாதிரியான உணர்வு. அது என்னன்னு சொல்ல தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. திடீர்னு உனக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்திருக்கும். அதான் நீ ஒன்னும் கவலைப்படாம அவளை கூட்டிகிட்டு போயிட்டு ஜாக்கிரதையா வா. என்னத்த கரெக்டா நடந்துருமா? அன்னைக்கு நடந்த தப்பு இன்னைக்கு நடக்கவே நடக்காது. பொம்மையா நடிக்க வந்தவ போனவளா தான் இருக்கணும். அப்படியே அவ திரும்பி வந்தாலும் இந்த வீட்டுக்கு போனமா தான் வரணும். எனக்கு உன்னை பார்க்க என்னாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு பூமி. எப்படியாவது கூடிய சீக்கிரம் உன் கண் பார்வை சரியாகணும். அப்பதான் என் மனசுக்குள்ள இருக்கிற கில்ட்டினஸ் போகும். சும்மா எல்லாத்தையும் உங்க தலை மேல போட்டு அலட்டிக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்க அன்னைக்கு குறி வச்சதே என்ன தானே, என்ன காப்பாத்த தானே நீங்க அவங்க கூட போய் சண்டை போட்டீங்க. டேய், அன்னைக்கு பண்ண மிஸ்டேக்க மறுபடியும் பண்ணக்கூடாதுன்னு சாவித்ரி மேடம் சொல்லிருக்காங்கடா. எப்படியாவது அவளை இன்னைக்கு மொத்தமா முடிக்கணும்டா. அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமலையா போயிடும். கண்டிப்பா இன்னைக்கு அவளை தூக்குறோம். அது ரோட்லயா இல்ல ஹாஸ்பிட்டலையாங்கிறதா தீர்மானிக்கணும். எங்க எப்ப சான்ஸ் கிடைச்சாலும் கப்புன்னு தூக்கிடணும். ஆமாடா. ஏங்க கொஞ்சம் தண்ணி எடுங்களேன். சாரி பூமி, இதுல தண்ணி இல்ல. இரு, நான் வாட்டர் பாட்டில் வாங்கி தரேன். அண்ணே, அண்ணே, சொல்லுங்க. சவுண்ட குறைங்கண்ணா. பாட்டை நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. என்ன வேணும்? ஒரு தண்ணி பாட்டில் எடுங்க. என்னது? நான் தண்ணி பாட்டில் ஒன்று எடுங்க. சரி இருங்க, எடுத்துட்டு வரேன். ₹500 சேஞ்ச் இல்லையே. டேய், இதான்டா சரியான சந்தர்ப்பம். நீ என்ன பண்றனா, வண்டி எடுத்து நம்ம இடத்துக்கு வந்துரு. சரிடா. டேய், நீங்க எடுத்து கீழே இறங்குடா. சரி வாங்க. ஏங்க வந்துட்டீங்களா? ஏய், ஏய், வாயை மூடிட்டு பேசாம இரு. கத்துன கழுத்தறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். மறுபடியும் மிஸ் பண்ணிட்டேனே. பேசாம இரு.
ஐயோ. தாத்தா தாத்தா சின்ன பிரச்சனை தாத்தா. என்னம்மா? கிருஷ்ணவேணி ஆண்டி வராங்க தாத்தா. ஐயோ ஐயோ என்ன பண்றது? பொம்மிக்கு இப்படி அடிபட்டது, கண்ணுல கட்டு போட்டிருக்கிறது எதுவுமே கிருஷ்ணவேணிக்கு தெரியாதே. தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமே. இந்த நேரம் பார்த்தா கிருஷ்ணவேணி வரணும். வாமா கிருஷ்ணவேணி. வாமா. வணக்கம் கிருஷ்ணவேணி வணக்கம்மா வாங்க. வா உட்காருமா. உட்காரு தர்ஷினி. போம்மா. குடிக்க தண்ணி கொண்டு வா. உட்காருமா. நீங்க உட்காருங்கப்பா. ம். உட்காருமா. என்னங்க ஆண்டி? என்ன தர்ஷினி, உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி, நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் தலைவலி. ஆமா, சித்தார்த் தம்பியும் பொம்மியும் எங்க? அவ கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க. அம்மா கிருஷ்ணவேணி, நீ வெயில வந்திருக்க, மேல போய் ரெஸ்ட் எடுமா. இல்லப்பா, பொம்மி வரட்டும், அவளை பார்த்துட்டு அப்புறமா போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஐயோ என்னங்க, இங்க வாங்க ஒரு நிமிஷம். அது ஒரு நிமிஷம் இருமா. இத வந்துடும். நீங்க உட்காருங்க, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். ஏங்க, ஏதாவது சொல்லி கிருஷ்ணவேணியை திருப்பி அனுப்ப முடியாதா? அவ பொம்மியை இந்த நிலைமையில பார்த்து அழுது அவளுக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துருச்சுன்னா பிரச்சனைங்க. அவ பொண்ணை பார்க்கணும்னு வந்திருக்கா. அவளை பொண்ணையே பார்க்காம ஊருக்கு கிளம்புன்னு சொன்னா அது தப்பா இருக்காது. அஞ்சலை என்னைக்கா இருந்தாலும் இதை ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆஹா, பொம்மியோட அம்மா வந்திருக்கா. பார்க்க சந்தோஷமா இருக்காளே. அப்படி இருந்தா நமக்கு பிடிக்காதே. இவளை அழ வச்சு பாப்போம். கிருஷ்ணவேணி அம்மா, வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். எப்படி பதபதிச்சு ஓடி வந்திருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்படி ஆகும்னு யாரு நினைச்சா? நான் கூட இப்பதான் கோவிலுக்கு போய் கண்ணடக்கம் போட்டுட்டு தான் வரேன். அப்படி போட்டா கண்ணுல எந்த பாதிப்பு இருந்தாலும் உடனே சரியாயிடுமா கோவில சொன்னாங்க. யாருக்கு கண்ணுல பிரச்சனை? என்னாச்சு? ஐயோ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? உங்களுக்கு விஷயம் தெரியும்னு நினைச்சு நான் பாட்டுக்கு ஏதேதோ உளறிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, நான் வரேன். ஐயோ நில்லுங்க, யாருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு போங்க. அது ஒண்ணும் இல்ல, நான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா உளறிட்டேன். நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. அப்பா, என்ன பிரச்சனைப்பா? பொம்மிக்கு என்னாச்சு? அது இல்லம்மா, கொஞ்சம் சின்னதா அடிபட்டு இருக்குமா. ஐயோ, அடிபட்டுச்சா? என்னாச்சுப்பா என் பொண்ணுக்கு? என்னப்பா? கிருஷ்ணவேணி, அழாதம்மா கிருஷ்ணவேணி. உன் உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது, கொஞ்சம் அமைதியா இருமா. என்னாச்சு என் பொண்ணு பொம்மிக்கு? சொல்லுங்கப்பா, என்னாச்சுப்பா அவளுக்கு? அது வந்துமா, என்ன நடந்ததுன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன். அவங்களுக்கு மறுபடியும் கண் பார்வை வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மறுபடியும் ஐ செக்கப்புக்கு தான் போயிருக்காங்க. கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். ஐயோ, என் பொண்ணை செத்து பொழிச்சு வந்தாளேப்பா, அவளுக்கா இப்படி ஆகணும்? நான் உடனே என் பொண்ணு பொம்மையை பார்க்கணும். அவ எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்லுங்க, நானே போய் பாக்குறேன். ஐயோ இருமா, பதறாதம்மா, சொன்னா கேளு. அவங்க டாக்டர் பார்த்து பேசிட்டு செக்கப் எல்லாம் முடிச்சிட்டு உடனே இங்க வந்துருவாங்க. அது நீ இரு, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். சீக்கிரம் பண்ணுங்க. நீ உட்காருமா, அவர் ஃபோன் பண்ணிட்டு வருவாரு. அவன் கூட இல்லவே இல்ல. அவளை தூக்கிட்டு போய் ஆளுங்க மொத்தமா முடிக்க போறாங்க. அவ அம்மாக்காரி என்னன்னா அவளை பார்த்தே ஆகணும்னு உக்காந்துருக்கா. முதல்ல அவ இவளோட பொண்ணே இல்ல, அவளை பார்க்கணும்னு இவ துடிக்கிறா.
இவள எல்லாரும் சேர்ந்து சமாதானப்படுத்துறாங்க. இனி உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு யார் வரப்போறா? மொத்தமா நீங்க எல்லாரும் அழுது துடிக்கிறத நான் பார்க்க தானே போறேன். பொம்மியும் போயிட்டா, பொம்மியோட டூப்ளிகேட்டையும் பொம்மிய முடிச்ச மாதிரி முடிக்க போறேன். விஷயத்த சொல்லி எல்லாரையும் பதட்டப்படுத்த வேண்டாம். பேசாம பொம்மை இல்லைங்கிற விஷயத்த மறைச்சிட வேண்டியதுதான். தாத்தா சொல்லுங்க. ஏப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்களாப்பா? பக்கத்துல போயிட்டு இருக்கோம் தாத்தா. அது ஒண்ணும் இல்லப்பா, கிருஷ்ணவேணி வந்திருக்கா. விஷயம் தெரிஞ்சு பொம்மிய உடனே பார்க்கணும்னு ஒரே அழுக. அதனால தான் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன். பொம்மி கிட்ட போனை கூட பேசட்டும்.